வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி. அர்த்தநாரி ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவில் மற்றும் அறக்கட்டளை மூலயமாக சரஸ்வதி பேசுகின்றேன். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை, அதாவது பலவித ஊடகங்களில் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இதை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு வார காலமாகவே என் மனம் எண்ணிக்கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் அதற்கு நேரம் கிடைத்து நான் பேசுகின்றேன். நாளைய தினத்திற்கு அங்கு ஒன்று கூட வேண்டும். அனைத்து இந்து மக்களை பார்த்து எவராக இருந்தாலும் இந்து பெருங்கடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அதுபோல் எப்பொழுதுமே சாதுவாக இருக்கிறார்கள் இந்து மக்கள் என்று எதற்கும் சீண்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு. கந்தன் இடம் கொடுத்தார். கந்த பெருமானாக இருக்கக்கூடியவர் முருகபெருமான், மலைதோறும் இருக்கக்கூடிய முருகபெருமான். நாம் வணங்கக்கூடிய பழனி மலையிலிருந்து திருச்செந்தூரில் வதம் செய்து திருச்செந்தூரிலிருந்து திருப்பரங்குன்றம் வந்து தேவயானை மணந்ததாக புராணம் கதை கூறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது சிலர் வருட காலங்களில் வந்தவர்கள், 1000 வருட காலம் வந்த பழமையான கோவிலை விட்டுவிட்டு இப்பொழுது சில வருடங்களில் வந்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அவசியம் அல்ல. நாம் அனைவரும் இந்து மக்கள் இருக்கிறோம் என்பதை உணர்த்த வேண்டும். வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கின்றார். அதனால் எந்த தருணமாக இருந்தாலும் சரி, எத்தனையோ குல தெய்வங்களாக விளங்கக்கூடிய முருகபெருமான் எப்பொழுதும் காவலாகவே இருப்பார். நாம் ஒன்று திகழ வேண்டும். நாளை தினம் சந்திப்போம் திருப்பரங்குன்றத்தில். நன்றி, வணக்கம்.